Hi friends, this is Nivita. In the video 11th standard chemistry page number 222 unit 7 chemical kinetics lesson la irukra factor affecting the reaction rate இந்த டாபிக் தான் பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ ஒரு ரியாக்ஷன் நடக்குது, ரியாக்ஷன் ரேட் அப்படிங்கிறது அதோட ஸ்பீடு. ஓகேவா? ஒரு ரியாக்ஷன் நடக்கிறதுக்கான ஸ்பீடை வந்து யார் யாரெல்லாம் வந்து அஃபெக்ட் பண்ணுறா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். என்னென்னலாம் நேச்சர் அண்ட் ஸ்டேட் ஆஃப் த ரியாக்டண்ட்டோட நேச்சர், ரியாக்டண்ட்டுக்குன்னு ஒரு நேச்சர் இருக்கும்ல, அது ஒரு ஸ்டேட்டில் இருக்கும்ல, லைக் கேஷியஸ் ஸ்டேட், லிக்விட் ஸ்டேட் அந்த மாதிரி இருக்குல்ல. ஸோ அது கூட வந்து அந்த ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் வந்து அஃபெக்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டண்ட் வந்து எவ்வளோ அளவில் இருக்குது, சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ரியாக்டண்ட்டாக இருக்கட்டும், டெம்பரேச்சர், கேட்டலிஸ்ட், இது எல்லாமே அஃபெக்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாமே என்னென்னு பார்க்கலாம். நேச்சர் அண்ட் ஸ்டேட் ஆஃப் த ரியாக்டண்ட் அப்படின்னா நம்ம ஏற்கனவே நமக்கு தெரியும், கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னா என்னது, அதுக்கு இடையில ஏற்கனவே எக்ஸிஸ்ட் ஆகிற அந்த ஒரு சர்டன் பாண்ட்ஸ் எல்லாமே பிரேக் ஆகி ஒரு நியூ பாண்ட் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ அதுதான் வந்து எனக்கு ப்ராடக்டாக கிடைக்கும். கரெக்டாக? ஸோ நம்ம ரெண்டு ரியாக்டன்ட் போடுறோம் அப்படின்னா அந்த ரெண்டு ரியாக்டன்ட்க்கு இடையில இருக்கிற பாண்ட் வந்து பிரேக் ஆகி புதுசாக வேறு ஒரு இது கூட சேர்ந்து அது வந்து புது பாண்டை க்ரியேட் பண்ணும். இந்த நெட் எனர்ஜி இன்வால்வ் இன் திஸ் ப்ராசஸ் இஸ் டிபெண்ட் ஆன் ஸோ டோட்டல் எனர்ஜி. இதுலேருந்து கம்ப்ளீட்டாக எவ்வளோ எனர்ஜி அப்படிங்கிறது வந்து இந்த ப்ராசஸில் எவ்வளோ எனர்ஜி இன்வால்வ் ஆகிருக்கு அப்படிங்கிறது எதை டிபெண்ட் பண்ணியிருக்கும் அப்படின்னா நேச்சர் ஆஃப் த ரியாக்டண்ட்டோட நேச்சரை பொறுத்து தான் இருக்கும். ஹின்ஸ் ரேட் அப்போ அந்த டிஃப்ரெண்ட் ரியாக்டண்ட்டுக்கு எனக்கு டிஃப்ரெண்ட் ரேட்டில் நடக்கும். லைக் ஒரு சில ரியாக்டண்ட்டுக்கு எனக்கு ஃபாஸ்ட்டாக நடக்கும், ஒரு சில ரியாக்டண்ட்டுக்கு எனக்கு ரொம்ப ஸ்லோவாக நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து வால்யூமெட்ரிக் அனலைசிஸில் ரிடாக்ஸ் ரியாக்ஷன் பண்ணுறாங்க பிட்வீன் ஃபெரஸ் அமோனியம் சல்ஃபேட்டுக்கும் பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டுக்கும் பண்ணுறாங்க. அதே மாதிரி ரெடாக்ஸ் ரியாக்ஷன் பிட்வீன் ஆக்சலிக் ஆசிட்க்கும் பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டுக்கும் பண்ணுறாங்க. ஓகேவா? ஆக்சிடேஷன் ஆஃப் ஆக்சலேட் அயான் பை பொட்டாசியம் பெர்மாங்கனேட் இஸ் ரிலேட்டிவ்லி ஸ்லோவர். அதாவது இது ரெண்டுத்துக்கும் இடையில நடக்கிற அந்த ஒரு ரியாக்ஷன் வந்து ஸ்லோவாக நடக்கும். கம்பேர்ட் டு த ரியாக்ஷன் பிட்வீன் இது ரெண்டுத்துக்கும் இடையில நடக்கிற அந்த ஒரு ரியாக்ஷன் வந்து ஃபாஸ்ட்டாக நடக்கும். இதை கம்பேர் பண்ணுறதுக்கு இது வந்து கொஞ்சம் ஸ்லோவாக நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்ஃபேக்ட் ஹீட்டிங் இஸ் ரெக்வயர்ட் ஃபார் த ரியாக்ஷன் பிட்வீன் அந்த ஆக்சலேட் அயானுக்கும் அந்த பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டுக்கும் எனக்கு ஹீட் கூட தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ நேச்சர் ஆஃப் த ரியாக்டண்ட்டை பொறுத்து தானே, பிகாஸ் ரெண்டுத்துலேயுமே வந்து KMnO4 தான் இருக்குது. பட் இதில் வந்து ஃபெரஸ் அமோனியம் சல்ஃபேட் இருக்குது, இதில் வந்து ஆக்சலிக் ஆசிட் இருக்குது. ஸோ அப்போ அந்த ரியாக்டண்ட்டை பொறுத்து எனக்கு என்ன ஆகுதுன்னா அந்த ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் வந்து மாறுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்லோவாக நடக்குது, இன்னொன்று கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நடக்குது. இன்ஃபேக்ட் அதுக்கு வந்து டெம்பரேச்சரும் தேவைப்படுது. 60 டிகிரி செல்சியஸில் இருந்தால் தான் அது லைக் KMnO4 ஆக்சலேட் அயன்ஸும் இடையில வந்து ரியாக்ஷன் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஃபிசிக்கல் ஸ்டேட் ஆஃப் த ரியாக்டண்ட்டும் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரோலை ப்ளே பண்ணுது. இப்போ கேஸ் ஃபேஸ் ரியாக்ஷன் வந்து ஃபாஸ்ட்டாக நடக்கும். இப்போ நம்ம சாலிடோ லிக்விடோ இந்த மாதிரி ரியாக்டன்ட் எடுத்துக்கிறத விட கேஷியஸ் ஸ்டேட்டில் இருக்கிற அந்த ஒரு ரியாக்டன்ட் எடுக்கும்போது அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து செயல்படும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ரியாக்ஷன் ஆஃப் சோடியம் மெட்டல் வந்து அயோடின் வேப்பரோட ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரியாக்ஷனை வந்து இது பண்ணும். தென் சாலிட் சோடியமும் சாலிட் அயோடினும் போட்டு எனக்கு அவ்வளோ ஸ்பீடாக வந்து ரியாக்ஷன் நடக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இன்னொரு எக்ஸாம்பிள் கன்சிடர் பண்ணிக்கலாம். தட் இன்ஆர்கானிக் குவான்டிடேட்டிவ் அனலைசிஸ் ஆஃப் லெட் சால்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம். இஃப் யூ மிக்ஸ் த அக்வஸ் சொல்யூஷன் ஆஃப் கலர்லெஸ்ஸான ஒரு பொட்டாசியம் அயோடைடையும் கலர்லெஸ்ஸான சொல்யூஷன் ஆஃப் லெட் நைட்ரேட்டையும் நம்ம போடும்போது எனக்கு வந்து எல்லோ கலரில் ப்ரிசிபிடேஷன் ஆஃப் எல்லோ லெட் அயோடைட் வந்து டக்குன்னு நடக்குதான். ஓகேவா? இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கலர்லெஸ் தான் ஊற்றுறாங்க, இங்கே ஏற்கனவே இருக்கிறது வந்து கலர்லெஸ்ஸாக தான் இருக்குது. ஸோ இது ரெண்டுத்தையும் போட்ட உடனே எனக்கு இன்ஸ்டன்டியஸாக அந்த ஒரு நிமிஷத்தில் எனக்கு எல்லோ லெட் அயோடைட் வந்து கிடைக்குது. ஓகே? Whereas if you mix solid lead nitrate with the solid potassium iodide, yellow coloration will slow appear. இப்போ இது ரெண்டுமே உங்களுக்கு என்ன இருக்குது, சொல்யூஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் வந்து ஒரு சொல்யூஷன், அதே மாதிரி கலர்லெஸ் சொல்யூஷன். அது ரெண்டுத்தையும் போடும்போது எனக்கு வந்து ஃபாஸ்ட்டாக நடக்குது. பட் நீங்கள் வந்து இதே வந்து சாலிட் லெட் நைட்ரேட்டையும் ஓகேவா அண்ட் சாலிட் பொட்டாசியம் அயோடைடையும் நீங்கள் போடும்போது இது ரெண்டுமே நம்ம லிக்விட் எடுத்தோம். இப்போ ஒருவேளை நம்ம சாலிட் எடுத்தோம் அப்படின்னா அந்த எல்லோ கலரேஷன் வரும், பட் அது வந்து ஸ்லோவாக நடக்கும். ஸோ கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட் அந்த ஸ்டேட் ஆஃப் த ரியாக்டன்ட் வந்து நம்ம அது கூட வந்து இந்த ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் வந்து டிட்டர்மைன் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட். இப்போ the ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் வந்து நார்மலாக எப்போ இன்க்ரீஸ் ஆகும்ன்றது நமக்கு தெரியும். கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட் அந்த இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அது வந்து ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் இன்க்ரீஸ் ஆகும் தெரியும். எஃபெக்ட் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் வந்து எதை பேஸ் பண்ணி சொல்கிறாங்க அப்படின்னா கொலிஷன் தியரியை பேஸ் பண்ணி தான் சொல்கிறாங்க ஆஃப் ரியாக்ஷன் ரேட். இந்த தியரியை பொறுத்த என்ன சொல்கிறாங்கன்னா the ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் த நம்பர் ஆஃப் கொலிஷன் பிட்வீன் த ரியாக்டிங் மாலிகுல்ஸ். இப்போ ரியாக்ட் ஆகும்ல ரெண்டு மாலிகுல்ஸ்க்கு இடையில், இப்போ நம்ம ரெண்டு சொல்யூஷன் ஊற்றுறோம் அப்படின்னா அது ரெண்டுக்கும் இடையில வந்து ரியாக்ஷன் நடக்கும்ல. ஸோ அந்த ரியாக்ஷன் வந்து
எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா நம்பர் ஆஃப் கொல்யூஷன்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்கு. அதுக்குள்ளே இருக்கிற ஆட்டம்ஸ் மாலிகல்ஸில் இன்னொரு ஆட்டம்ஸையும் மாலிகல்ஸ்லையும் போய் வந்து கொலைட் பண்ணுறது மூலிமா எனக்கு அந்த ரியாக்ஷன் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எனக்கு நிறைய கான்சன்ட்ரேஷன் இருந்ததுன்னா, நிறைய கான்சன்ட்ரேஷன் என்னது அதிக அளவில் அந்த ஆட்டம்ஸ் அயான்ஸ் எல்லாமே இருந்ததுன்னா எனக்கு கொல்யூஷன் வந்து நிறைய நடக்கும், அதே மாதிரி ரேட்டை வந்து அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. அடுத்தது எஃபெக்ட் ஆஃப் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ரியாக்டன்ட். ஸோ இந்த கான்செப்ட் வந்து நம்ம நிறைய லெசன்ஸில் படிச்சிருப்போம் முன்னாடி. சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரி அந்த லெசன்லாம் கூட இந்த கான்செப்ட் ஆஃப் சர்ஃபேஸ் ஏரியா அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வரும். ஸோ ஹெட்ரோஜீனியஸ் ரியாக்ஷன் எடுத்துக்கிறாங்க. ஹெட்ரோஜீனியஸ் ரியாக்ஷன் என்னது, ஒரே மாதிரி இல்லாமல் லைக் நிறைய பார்ட்டிகல்ஸ் சேர்கிற மாதிரி. இப்போ சாக் பீஸ் பவுடரும் வாட்டரும் அப்படிங்கிறது வந்து ஒரு ஹெட்ரோஜீனியஸ் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம்ல. அப்போ ஹெட்ரோஜீனியஸ் சொல்யூஷன் அப்படிங்கிறது இப்போ நம்ம 2 ரியாக்டன்ட் எடுத்துக்கிறோன்னா ஒன்று வந்து சாலிட்லேயும் ஒன்று வந்து லிக்விட்லேயும் இருக்கும். அப்படி இருக்கிறத நம்ம வந்து ஹெட்ரோஜீனியஸ் ரியாக்ஷன் சொல்லுவோம். ஓகேவா. ஹெட்ரோஜீனியஸ் ரியாக்ஷன் அது சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த சாலிட் ரியாக்டன்ட். நம்ம வந்து ஒன்று லிக்விட் ஒன்று சாலிட் அப்படி தான் எடுத்துக்க போகிறோம். அப்போ அந்த சாலிட் ரியாக்டன்ட் இருக்குல்ல, அதோட சர்ஃபேஸ் ஏரியா அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரோலை ப்ளே பண்ணுது அந்த ரேட்டை வந்து டிசைட் பண்ணுறதுல. இப்போ ஒரு ஃபார் அ கிவன் மாஸ் ஆஃப் த ரியாக்டன்ட், ஏதோ ஒரு பர்டிகுலர் மாஸ் ரியாக்டன்ட்டுக்கு கொடுத்துட்டாங்க. when the particle size decreases the surface area increases. இப்போ யோசிச்சு பாருங்களேன், இப்போ ஒரு கியூபாய்ட் ஷேப்பில் ஒரு சால்ட் இருக்குன்னு வைங்களேன். இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் ஏரியாவை பர்டிகுலர் இதை சுற்றி உங்களுக்கு இருக்கிறது எல்லாமே சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னு தான் சொல்லுவோம். கரெக்டாக. அதே வந்து இதையே நான் 2ஆக பிரிச்சேன்னா எனக்கு என்னாகும், இதுக்குள்ளேயும் எனக்கு என்னாகும், நிறையா அந்த சர்ஃபேஸ் ஏரியா வந்து அதிகரிக்கும்ல. இப்போ கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட். இப்போ நான் வந்து இந்த ரெக்டாங்கிள் வச்சுக்கிறேன். ஓகேவா. இந்த ரெக்டாங்கிளில் எனக்கு இந்த இடத்துல எல்லாமே வந்து இதோட சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னு சொல்லாமல் இல்லை கீழே எல்லாமே. இப்போ ஒருவேளை நான் இதை பிரிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு என்ன ஆகும், இப்படி ஒன்றாகும் இப்படி ஒன்றாகும். அப்போ எனக்கு இந்த இடத்துலையும் அந்த சர்ஃபேஸ் ஏரியா இன்க்ரீஸ் ஆகுதுல, எக்ஸ்ட்ராவாக இந்த இடமும் எனக்கு கிடைக்குதுல்ல, உள்ளுக்குள்ளே இருக்கிற நான் அதை கட் பண்ணேன் அந்த இடமும் எனக்கு வந்து கிடைக்குதுல்ல. அதான் சொல்கிறாங்க என்னென்னா இன்க்ரீஸ் இந்த சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ரியாக்டன்ட். ரியாக்டன்ட்டோட சர்ஃபேஸ் ஏரியாவை இன்க்ரீஸ் பண்ணும்போது எனக்கு லீட்ஸ் டு மோர் கொல்யூஷன் பெர் லிட்டர் பெர் செகண்ட்லேயே வந்து பெர் லிட்டரில் வந்து எனக்கு நிறைய நம்பர் ஆஃப் கொல்யூஷன்ஸ் நடக்கும். அப்போ ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பவுடராக இருக்கிற கால்சியம் கார்பனேட்ஸ் வந்து டைல்யூட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடோட மச் ஃபாஸ்ட்டாக ரியாக்ட் பண்ணும் தேன் த சேம் மாஸ் ஆஃப் கால்சியம் கார்பனேட் ஆஸ் அ மார்பிள். இப்போ ஒரு கால்சியம் கார்பனேட்டை நம்ம ஒரு சாலிடாக அதுக்குள்ளே போட்டோம் அப்படின்னா, டைல்யூட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடோட போட்டோன்னா அது வந்து அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ரியாக்ஷன் நடக்காது. பட் இதே வந்து இந்த கால்சியம் கார்பனேட்டை நான் பவுடர் பண்ண எனக்கு என்னாகும், நிறைய சர்ஃபேஸ் ஏரியா கிடைக்கும். அப்போ நிறைய சர்ஃபேஸ் ஏரியா இருந்தால் நிறைய கொல்யூஷன்ஸ் நடக்கும். நிறைய கொல்யூஷன் இருந்தால் ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் வந்து நிறைய நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்னென்னா எஃபெக்ட் ஆஃப் ப்ரெஷர் ஆன் கேட்டலிஸ்ட். அதாவது கேட்டலிஸ்ட்டோட ப்ரெசன்ஸ்னால என்னென்ன எஃபெக்ட்லாம் நடக்கும் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் வந்து எப்போ இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் எக்ஸ்டென்ட் அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகும் பை இன்க்ரீஸிங் த கான்சன்ட்ரேஷன். இன்க்ரீஸ் பண்ணால் டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணால் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ரியாக்டண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணால் அப்படின்றது பார்த்தோம். ஹவவர் ஆனால் சிக்னிஃபிகண்டானது ஒரு சூப்பரான சேஞ்ச் இந்த ரியாக்ஷனில் வேணும் அப்படின்னா அது எப்படி எனக்கு கொண்டு வரலாம் அப்படின்னா பை த அடிஷன் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் கால் கேட்டலிஸ்ட். நான் ஒரு சப்ஸ்டன்ஸ், அந்த சப்ஸ்டன்ஸ் பேர் கேட்டலிஸ்ட்டை ஆட் பண்ணோன்னா அந்த ரியாக்ஷன் வந்து கண்டிப்பாக ஒரு சிக்னிஃபிகண்ட் சேஞ்ச் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கேட்டலிஸ்ட் அப்படிங்கிறது ஒரு சப்ஸ்டன்ஸ் விச் அல்டர்ஸ் த ரேட் ஆஃப் த ரியாக்ஷன். அது என்ன செய்யும், அந்த ரியாக்ஷனோட வேகத்தை வந்து ஆல்டர் பண்ணும், மாற்றும். வித்தவுட் இட் செல்ஃப் அண்டர் கோயிங் எனி பெர்மனன்ட் கெமிக்கல் சேஞ்ச். அது வந்து எந்த விதமான கெமிக்கல் சேஞ்சிலும் ஈடுபடாது. பட் அந்த ரியாக்ஷனோட ரேட்டை மட்டும் அது வந்து சேஞ்ச் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. தே மே பார்ட்டிசிபேட் இந்த ரியாக்ஷன். அது வந்து ரியாக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணும். பட் ஆனால் திருப்பி அது வந்து ரீஜெனரேட் ஆகிடும், திருப்பி வந்து அது தனியாக வந்துடும். ஓகேவா. அண்ட் த எண்ட் ஆஃப் த ரியாக்ஷனில் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் கேட்டலிஸ்ட்டில் எனக்கு ஆக்சுவலி என்ன ஆகும் அப்படின்னா எனர்ஜி ஆஃப் த ஆக்டிவேஷன் வந்து லோவர் ஆகும் அண்ட் ஹென்ஸ் கிரேட்டர் நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் கேன் கிராஸ் த எனர்ஜி பேரியர் அண்ட் சேஞ்ச் ஓவர் த ப்ராடக்ட்ஸ் தேர்பை இன்க்ரீஸிங் த ரேட் ஆஃப் ரியாக்ஷன். ஆக்சுவலி நம்ம முன்னாடி வீடியோஸில் வந்து பார்த்துருப்போம் என்னென்னா இந்த ஆக்டிவேஷன் எனர்ஜி அப்படின்றது ஒன்று இருக்குது. இந்த ரியாக்டன்ட் வந்து ஒரு பர்டிகுலர் எனர்ஜி அட்டைன் பண்ணி என்ன ஆகணும், இந்த ப்ராடக்ட்டுக்கு போகணும். அதை இந்த ஆக்டிவேஷன் எனர்ஜியை விட கம்மியாக இருந்ததுன்னா இந்த ரியாக்டன்ட் வந்து இந்த ப்ராடக்ட் ஸ்டேட்டுக்கு போக முடியாது அப்படின்னு பார்த்தோம்ல. அப்போ நம்ம கேட்டலிஸ்ட் போடும்போது எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா இது கேட்டலிஸ்ட் இல்லாமல் இந்த ஆக்டிவேஷன் எனர்ஜி இருக்கா, கேட்டலிஸ்ட்டோட இந்த ஆக்டிவேஷன் எனர்ஜி வந்து கம்மியாயிடும். அப்போ எனக்கு வந்து இந்த ரியாக்டன்ட்டுக்கு கொஞ்சம் எனர்ஜி இருந்தாலே போதும், அது என்ன செஞ்சிடும், இந்த சைடு போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுதான் கேட்டலிஸ்ட்டோட வேலை. கேட்டலிஸ்ட்டோட வேலை என்ன அப்படின்னா இந்த எனர்ஜி ஆஃப் த ஆக்டிவேஷன் வந்து லோவர் பண்ணுறது. அது மூலிமா இந்த ரியாக்டன்ட்டில் இருக்கிற மாலிகுல்ஸ் எல்லாமே ப்ராடக்ட்டுக்கு போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. அடுத்தது கெமிக்கல் கைனெட்டிக்ஸ் இன் ஃபார்மாக்யூட்டிகல்ஸ்.
இப்போ இந்த மெடிசன் துறையிலலாம் வந்து இந்த கெமிக்கல் கைனெட்டிக்ஸ் வந்து எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ அதில் வந்து மெனி அப்ளிகேஷன்ஸை யூஸ் பண்ணுறாங்களாம். அது வந்து ஸ்டடி த லைஃப் டைம்ஸ். அதாவது இப்போ ஒரு ட்ரக் இருக்குது அப்படின்னு சொன்னால், இப்போ நம்ம ஒரு ட்ரக் எடுத்துக்கணும்னா அதோட லைஃப் டைம் என்ன, அதோட பயோ அவைலபிலிட்டி வித்தின் த பாடி, நம்ம உடம்புக்குள்ளே அது எவ்வளோ நேரம் இருக்கும், அதை பற்றிலாம் படிக்கிறத வந்து நம்ம ஃபார்மா கைனெட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். டாக்டர்ஸ் வந்து இந்த ட்ரக்ஸ் எல்லாமே ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்க கரெக்டாக. இந்த இப்போ ஒரு சில மாத்திரை கொடுத்துட்டு இதை வந்து நீங்கள் காலையில் 2 டைம்ஸ் போடணும், அதுக்கப்புறம் மத்தியானம் போடக்கூடாது, நைட்டு தான் போடணும், அந்த மாதிரி சொல்கிறாங்கல்ல. ஸோ சில ட்ரக்ஸ் வந்து 2 தடவை எடுத்துக்கோங்க, மற்றது எல்லாமே 3 தடவை எடுத்துக்கோங்க, சிலது வந்து ஒரு நாள் தான் எடுத்துக்கணும், ஒரு தடவை தான் எடுத்துக்கணும், அப்படிலாம் சொல்கிறாங்கல்ல. ஸோ இந்த ஃபார்மா கைனெட்டிக் ஸ்டடீஸ் வந்து எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா, டிட்டர்மைன் த டோசேஜ் அண்ட் ஃப்ரீக்வன்சி. அதாவது எவ்வளோ தடவை நான் கொடுக்கணும், அதே மாதிரி எவ்வளோ டோசேஜில் வந்து ஒரு பர்டிகுலர் மருந்தை வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி படிக்கிறத வந்து ஃபார்மா கைனெட்டிக் அப்படின்னு சொல்கிறது. எக்ஸாம்பிள் வந்து இப்போ பேராசிட்டமால், நம்ம வந்துட்டு ஃபீவர் அப்படின்னாலே அது தானே போடுவோம். ஸோ இந்த பேராசிட்டமாலில் வந்து இட்ஸ் அ வெல் நோன் ஆன்டிபைரிட்டிக்னா ஃபீவரை ரெடியூஸ் பண்ணுறது. அண்ட் அனால்ஜிஸ்னால் நமக்கு உடம்புல ஏதாவது பெயின் இருந்ததுன்னா அதை கம்மி பண்ணுறது. ஸோ அதை வந்து ஃபீவரோ அல்லது பாடி பெயினாலும் நமக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. இப்போ ஃபார்மா கைனெட்டிக் ஸ்டடீஸ் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, பேராசிட்டமோட ஹாஃப் லைஃப், அதாவது இப்போ ஒரு மாத்திரை சாப்பிட்டோன்னா அது வந்து பாதி ஆகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும், பேராசிட்டமால் மாத்திரை பாதி ஆகிறதுக்கு 2.5 ஹார்ஸ் ஆகுமா வித்தின் த பாடிக்குள்ளே இருக்கும்போது. தட் இஸ் அதோட பிளாஸ்மாவோட கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ட்ரக் எல்லாமே பாதியாக மாறுறதுக்கு 2.5 ஹார்ஸ் ஆகும். அப்போ ஆஃப்டர் 10 ஹார்ஸ், இப்போ 2.5 ஹார்ஸ் வந்து பாதி ஆகிறதுக்கு, அப்போ இன்னொரு 2.5 ஹார்ஸ்னால் அந்த பாதியே இன்னொரு பாதி ஆகிறதுக்கு கரெக்டாக. ஸோ அந்த மாதிரி 4 ஹாஃப் லைஃப் போகும்போது எனக்கு பேலன்ஸ் இருக்கிறது 6.25% வந்து ரிமைன் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்டடீஸை பேஸ் பண்ணி தான் வந்து நமக்கு அந்த மாத்திரைலாம் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன் கேஸ் ஆஃப் பேராசிட்டமால் இட் இஸ் யூஷுவலி ப்ரிஸ்கிரைப்டு டேக் ஒன்ஸ் இன் 6 hours டிபெண்டிங் அப்பான் த கண்டிஷன். நம்மளோட கண்டிஷனை பொறுத்து அது வந்து 6 hours ஒரு தடவை எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேவா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ.